ஐநாத்தில ரிசப்ஷன் இருக்கிறதா கூட்டு போயிட்டு சோழனோட குடும்பத்தை இப்படி மனோகர் அசிங்கப்படுத்தக்கூடாதுங்க. ஆமாங்க, சோழனோட குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப மனோகர் வராரு, வந்துட்டு ஏங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க படுக்க போலாம், வாங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு போனோன்னு ஒரு ஸ்டோர் ரூமுக்கு கூட்டு போறாங்க. அவருக்கு தெரியும் அவங்க வேணும்னே தங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஐயோ என்ன ரூம் இப்படி இருக்கு, நான் ஏசி எல்லாம் போட சொன்னேன் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஆக்டிங்க போட்டு வெளியில வந்துட்டு அவங்க வீட்டுல வேலை இருக்கவங்களை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க ரூம் ரெடி பண்ணி தான் வைக்க சொன்னீங்க, ஏன் ரெடி பண்ணாம இருக்கா, இவங்க மாப்பிள குடும்பத்துங்க ஆளுங்க, அவங்க கோச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டாரு. ஆனா உண்மையாவே அவர் மனசுல வந்து அவங்க அப்படிலாம் பழி வாங்கணுன்ற இடத்துல கூட்டிட்டே வந்திருக்காரு. அவர் உண்மையா நல்ல ஒரு மாதிரி நடிச்சிருந்தாரு. ஆனா இப்பதான் தெரியுது அவரோட சுயரூபம் என்னன்ட்டு. உடனே சுயரன் வந்து ரொம்ப நல்ல அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோம், பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகே, உங்களுக்கு டேபிள் ஃபேனையும் பாய் தலைவனை எடுத்து வந்து கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்காரங்க வந்து அவங்க அப்பா மிரட்டாரு. அவரும் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. உடனே பல்லவன் சொல்றா என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், நம்ம சோழனுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்களா ப்ளீஸ், அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணிருக்கான், அவனுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. அடுத்தது சோழன் வந்து ஃபேஷியல் எல்லாம் பண்ணி முடிச்சு ஜாலியா வந்து இறங்குறாரு. அப்புறம் அவங்க அண்ணன் கேட்கறாரு என்ன மேல இவ்வளவு சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. சாரோட அவங்க அப்பா தான் பாட்டு போட்டு மேல உட்காந்து பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க. உடனே அவங்க அண்ணன் மறைச்சிட்டு போயிட்டாரு. இவர் மேல போயிட்டு அவங்க அப்பா கேட்கறாரு எதுக்கு இவ்வளவு சவுண்ட் வச்சு நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. காத்து நல்லா இருக்கு, வசதியா இருக்கு, எனக்கு எப்பவுமே வெளியில படுத்துறேன் வெளியில படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல நீங்க உள்ள வந்து பாருங்க, வாங்க யாராவது இதெல்லாம் சொன்னாங்க அவங்க அப்படின்னா யாருமே எதுவுமே சொல்ல, நான் ஒருத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் வந்து படுத்துக்கிறேன், நான் எங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, இனிமே உங்களை யாராவது ஏதாவது சொன்னா வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, யாரும் எதுவும் சொல்ல, நானும் தான் விருப்பப்பட்டு வந்து படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. சப்போஸ் உங்களை யாராவது ஏதாவது சொன்னாருன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. நீ வேலையை பார்த்து போடா, எல்லாம் எனக்கு தெரியும், வந்துட்டு அப்படியே இவன் மாதிரி அக்கறை காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டாரு. அதோட சோழன் கீழே இறங்கி வந்துட்டு வேலைக்காரங்க கிட்ட கேட்கறாரு, அண்ணன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. குடும்பத்துல எல்லாரும் உள்ள போய் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டுறாரு. உள்ள போய் பார்த்தா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஒரு ஃபேன் ஓடல சுத்தி ஒரே தூசி, அங்க போய் அவங்க அண்ணன் படுக்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி வேதனையா பார்த்து வெளியில வந்து உட்காந்துட்டாரு. வெளியில வந்து நிலா கேட்கறாங்க என்ன சோழன் முடிச்சு வந்தீங்களா, ஃபேஷியல் பண்ணிட்டு பளபளப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சோழன் கொண்டு வைக்க வந்தது. நிலா கேட்கறாங்க என்ன வெக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா நிலா அப்படின்னு. சரி ஓகே, அண்ணன் எங்க அப்படின்னா அண்ணன் வந்து அங்க படுக்க வச்சிருக்காங்க அங்கேயே அப்படின்னு. ஆமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலா ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல எனக்கு வாஷ்ரூம் போனா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. சரி வாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்கு நீங்க அவங்க படுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரூம் இல்ல இடம் இல்லன்னு சொல்லிருந்தீங்க, நான் ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்கல, வேணும்னே இப்படி அசிங்கப்படுத்துறீங்க கூப்பிட்டு, இதுக்காக இதெல்லாம் வேணாம்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பா ஏமா இதுக்கு முன்னாடி அவங்க ஏசில பங்களால இருந்தாங்க, இப்ப வந்து இவ்வளவு கஷ்டப்படுற, இது முன்னாடி அவங்க அதுல தானே இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நீ தான் ஊரா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சண்டை போடுறாரு. உங்களோட புத்தியெல்லாம் தெரிஞ்சு நான் வேணாம்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பா பொண்ணு சண்டை போடுறது சோழன் வந்து பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு நின்னுட்டு இருக்காரு. உடனே நிலாக்ல நீங்க இனிமே இந்த பண்ணாதீங்கப்பா, நாங்க ரிசப்ஷன் முடிச்சு உடனே கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே அவங்க அப்பா ஒரு மாதிரி அவர் அங்க வந்து போயிடுறாரு. நிலா யோசிச்சு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப சோழன் வர சோழன் வந்துட்டு இல்ல நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வாங்க சோழன் நம்ம ரூம்ல போய் படிக்கலாம் அப்படின்னு. இல்ல நிலா நான் போய் அண்ணன் கூட படுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போயிடுறாரு. அதோட மறுநாள் காலையில நிலா வந்து கேட்கறாங்க, அண்ணன் நீங்க குளிச்சு ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லப்பா பாத்ரூம் வந்து இங்க இல்ல, அதனால குளிக்க முடியல அப்படின்னு. பாத்ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பின்னாடி இருக்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. அங்க வந்து பாத்ரூம் எல்லாரும் அடிக்கடி குளிச்சிட்டு இருக்காங்க, போகும்போது ஆள் இருக்காங்க, அதனால வந்து இது பண்ண முடியல, குளிக்க முடியல. சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு காஃபி போட வராங்க. உடனே அவங்க அம்மா கேட்கறாங்க நீ எதுக்கு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் போய் கூப்பிட்டு நீ கொடுத்த லட்சணம் தான் தெரியுது, நீங்க அவங்கள தான் ஃபர்ஸ்ட் காமிக்கணும், அவங்க தான் மாப்பிள்ளை விட்டுறாங்க, அவங்க கணிக்காம இப்படி அசிங்கப்படுத்துங்க, ஆனா சும்மா விட மாட்டேன், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து போயிட்டு கோமா போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் உள்ள உட்காந்து சிரிச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்து வெளியில இருந்து காண்டாவறாங்க. சோ அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இல்ல என்ன பண்ணுவாங்க, ரிசப்ஷன் நடக்குமா இல்லையா அப்படின்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரியும். இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.